குலதெய்வ வழிபாடு செய்யாதவங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சார். எங்கள் குடும்பத்தில் அது பழக்கம் இல்லை சார். எங்கள் தாத்தா பாட்டி கூட கொடுக்கல, எங்கள் அப்பா எங்கள் அம்மா கொடுக்கல, நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சில விஷயங்களை நீங்கள் கேட்பீங்க. இருந்தாலும் என்னதான் பழக்கம் இல்லைனா கூட பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது விதி. குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்கள் முன்னோர்களை தான் நீங்கள் வழிபடுறீங்க. பூவாடைக்காரியாக இருப்பா, சித்தாடைக்காரியாக இருப்பா, உங்கள் வீட்லேயே பிறந்து வளர்ந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பூவாடைக்காரியாக இருப்பா. ஆகவே இந்த குலதெய்வ வழிபாடும் பித்தர்களுக்கு தர்ப்பணமும் நீங்கள் சரியாக செய்யலை அப்படிங்கிறதுனால அது என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு திருமணம், தீராத வியாதிகள், கடன் தொல்லைகள், தொழிலில் மேன்மை இல்லை, ஏதோ ஒரு கண் திருஷ்டி பட்டா மாதிரி ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். தலைவலி பெரும் பிரச்சனையாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஒத்துமை இருக்காது. எப்போவுமே ஒரு அனல் மேலே பட்ட ஒரு புழு மாதிரியே இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு வேளை 7.5 சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா அப்படின்னு எல்லா ஜோதிடரும் பார்த்து எல்லா கோவில்களுக்கும் போய் எல்லா பரிகாரங்களும் பண்ணால் கூட அந்த பிரச்சனை தீர்வுகள் வராது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு மனசில் இருக்கலாம். வாஸ்து பிரச்சனைலாம் கிடையாது. இந்த வாஸ்து பிரச்சனையை விட முக்கியமானது இந்த குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களுக்கு தர்ப்பணமும் செய்யணும். இது செய்யலை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம், கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுறதுங்கிறது அவ்வளவு விசேஷம். அதாவது நம்ம மூதாதையர்களை இறந்து மேல் உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் 2 மாதம் நம்மளோட இருக்கிறதுக்காக அவங்கள அனுப்பி வைப்பாங்க. அவங்கெல்லாம் நம்ம வீட்டை நோக்கி வருவாங்க. அவங்க வீட்டை நோக்கி வரும்போது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதற்காக இந்த தீப வழிபாடு செய்கிறதுங்கிறது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. நம்ம வீட்டுக்கு அவங்கள வரணும், அவங்கள வரவேற்கணும், மகாலட்சுமி வரணும், நம்ம தாத்தா பாட்டி வரணும் அப்படின்னு வரவேற்கணும். அப்போ அவங்க வரும்போது அதை கொண்டாடணும். தீபம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருள் இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பெரியவங்க வரும்போது வீட்டில் தலைவாசப்படியில் நீர் தெளித்து, அதே மாதிரி கோலம் போட்டு தீபம் ஏற்றி, கார்த்திகை தீபத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கார்த்திகை தீபத்துக்கு 3 நாள் முன்னாடி, கார்த்திகை தீபத்துக்கு 3 நாள் பின்னாடி உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டில் சேருவாங்க. ஆகவே இந்த தீபம் ஏற்றினா அவர்களை நீங்கள் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடும் பித்தர்களுக்கு தர்ப்பம் பண்ணாதவர்களுக்கு இது மிகப்பெரிய பரிகாரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்